குட் பேட் அக்லி மூவியோட டீசரை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1 நிமிஷம் 30 செகண்டுக்கு ரிலீஸ் ஆன இந்த டீசர் ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. டீசரை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ண மாதிரியே இருக்குது. நிறையா இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. படத்தில் ஹீரோயின் சொல்கிற த்ரிஷாவை டீசரில் எங்கேயுமே காணும். வில்லன் சொல்லப்படுற அர்ஜுன் தாஸையும் எங்கேயுமே காணும். 1 நிமிஷம் 30 செகண்ட் எல்லா சீன்லேயும் தலையை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த டீசரை கட் பண்ணிருக்காங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா தலை வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரியான சீனு, ஒரு இன்ட்ரோ சீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சீனை கிளியராக காமிச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பிளரிஷாக காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஜெயிலையும் நம்ம தலை அஜித் இருக்காரு. மொத்தமாக 2 ஜெயில் போர்ஷன் டீசரில் காமிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஃபாரின் ஜெயிலு, அதாவது ஸ்பெயினில் ஷூட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஜெயிலாக இருக்கும். இன்னொன்று மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு ஜெயிலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஜெயில் சீனை காட்டுறதுக்கு முன்னாடி MH அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் பிளேட்டை காட்டுறாங்க, AK63 அப்படின்னு சொல்லி. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கிற ஏதோ ஒரு ஜெயிலில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சீன் வரதுக்கு முன்னாடி ஒரு டயலாகும் இருக்குது. அவன் போட்ட ரூலை அவனே பிரேக் பண்ணிட்டு உள்ளே வரானா ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்ற மாதிரியான ஒரு டயலாகும் இருக்கும். ஸோ தலை ஏதோ ஒரு ரூலை பிரேக் பண்ணிட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. மேபி யாரையாவது போட்டு தள்ளுறதுக்கா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அதனால் இந்த சீன் வந்து ஒரு இன்ட்ரோ சீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ரூல்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ ரூல்ஸை வந்து நம்ம தலை தான் போட்டிருப்பார் போல். ஏன்னா ரெட் ட்ராகன் சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க நம்ம தலையை. ஒரு செட் ஆஃப் கேங்ஸ்டர் கூட்டம் இருக்கணும், அந்த கூட்டத்துக்கு தலைவன் ரெட் ட்ராகனாக இருக்கணும். அந்த ரெட் ட்ராகன் தான் நம்ம தலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ரெட் ட்ராகன் அப்படின்னு சொல்ல போனால் ரொம்ப கொடூரமான ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லப்படுது பைபிளில். ஆனால் இந்த படத்தில் ரெட் ட்ராகனுக்கு என்ன மீனிங் அப்படின்றது நம்ம ஆதிக் ரவிச்சந்தருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் ரெப்ரசன்ட் எதை வச்சு பண்ணியிருக்காருன்றது சரியாக தெரியல. ஸ்டார் போட்ட இந்த வீடு வெடிக்கிறது சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க டீசரில். இந்த வீடு வந்து கண்டிப்பாக தலையோட வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அது வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய பணம்லாம் இருக்குது. நம்ம டோனி ஸ்டாருக்கு எப்படி வந்து ஒரு ஐலாண்டில் தனியாக வீடு கட்டி அதெல்லாம் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி வில்லன் வெடிப்பானோ, அது போல் நம்ம தலை அஜித்தோட இந்த வீட்டை வந்து வில்லன் வந்து வெடிக்க வைக்கிற மாதிரியான சில சீனாக கூட இருக்கலாம். இந்த சீனில் தலை எதையோ சாப்பிடுவார், ஆனால் அதை காமிக்க மாட்டாங்க. மேபி வந்து விக்ரம் படத்தில் எப்படி விஜய் சேதுபதி வாயில் எதையோ போட்டு சும்மா வேறு லெவலில் ஃபைட் பண்ணுவாரோ, அதுபோல் தலை அஜித் இந்த படத்தில் எதையோ சாப்பிட்டு ஃபைட் பண்ணுவாரோ என்னமோ. ஏன் அப்படின்னா அதே காஸ்டியூமில் ஒரு பெரிய மாசான ஃபைட் சீனையும் டீசரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அதை நான் சொல்கிறேன். இல்லைனா சும்மா ஒரு ஏதோ பப்ளு கம் சாப்பிட்ற மாதிரி, லைக் வாலி படத்தில் சாப்பிடுவார் இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். டீசரில் டார்க் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அதை AK அப்படின்றதும் காமிச்சிருப்பாங்க. படத்தில் தலைக்கு பேர் AKவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஏற்கனவே வந்த ஒரு ரூமர் என்ன அப்படின்னா இந்த படத்தில் தலைக்கு ரங்கா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு டாக்கும் வந்துச்சு. ஸோ எது உண்மைன்னு சொல்லி தெரியல. படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். AKன்னு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சீன் பில்லா படத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சீனில் தலைக்கு ஒரு டைலாக் இருக்குது. அதே போல் பில்லா படத்தில் தலை வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே நின்று பேசுவார், சரித்திரத்தை திருப்பி பாருங்கன்னு சொல்லி. அவர் பேசும்போது பேக்ரவுண்டில் வந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவரை போலீஸ் வந்து பிடிக்க வரும்போது ஒரு காரில் தப்பிச்சு போவார், அந்த கண்டெய்னரில் வச்சுருப்பார் அந்த காரை. அதே போல் இந்த சீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கார் பேக்ரவுண்டில் இருக்கலாம். அந்த ஒரு எல்லோ கலர் காரை வந்து டீசரில் காமிச்சிருப்பாங்க. அதில் தப்பிச்சு போகிற மாதிரி சில ரெப்ரசன்ட் பண்ணுற சீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா அந்த காரை கண்டிப்பாக தலை தான் ஓட்டியிருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல் இந்த லுக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியில் பில்லாவோட அந்த ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டில்லு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போவே ஒரு பெரிய டாக் இருந்துச்சு, பில்லா படத்துக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆதிக் ரவிச்சந்தர் அதை எப்படி காட்ட போகிறார் அப்படின்லாம் தெரியல. ஸோ வேறு டைம் லைன்லேருந்து இன்னொரு டைம் லைன் அப்படி போகிற மாதிரி காமிக்கிறாரா, இல்லை இவர் வந்து ஒரு தனி செட் ஆஃப் கேங்ஸ்டராக இருந்து அந்த பில்லா ஒரு கேங்ஸ்டராக இருந்து 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாரா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீனில் தலை வந்து கழுத்தில் அந்த ஸ்பைடர் வச்சுருக்க டாலர் சிம்பிள் வச்சு ஒரு செயின் போட்டிருப்பாரு. தீனா படத்துலேயும் நம்ம தலை அஜித் போட்டிருப்பாரு. அந்த சீனை சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்களோ என்னமோ. இன்னொரு பக்கம் இந்த வெப்பனையும் காமிச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல இந்த வெப்பன் காமிக்கப்பட்டிருக்கும். போஸ்டராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், இந்த வெப்பன் முக்கியமான பிளேஸில் இருக்குது. ஸோ படத்தில் நிறைய இடத்துல தலை அஜித் இந்த வெப்பனை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீசர் ஸ்டார்டிங்லேயே காமிக்கிற இந்த யங்கஸ்ட் லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக்கு அப்படின்னு சொல்லலாம். தலை வந்து தீனா படத்தில் இருக்கிற மாதிரியான அதே மாதிரியான லுக்கு தான் இது. ஸோ அடுத்தடுத்து அவர் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகிற மாதிரி மேக் பண்ணிருக்காங்களா,
இல்லை தலையை வந்து 3 விதமான டைம் லைனில் காமிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆதிக் ரவிச்சந்தர் எப்படி இந்த படத்தை கிரியேட் பண்ணியிருக்காருன்னே தெரியல. ஆக்சுவலாக வந்து ரொம்பவுமே சூப்பர் சஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ ஆதிக் ரவிச்சந்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு கதைன்னு எடுத்துகிட்டு போக மாட்டார், ஒரு சீன் பை சீன் தான் எடுத்துகிட்டு போவார். ஒரு சீனை மாசாக காட்டுறதும் காமெடியாக காட்டுறதும் இல்லை வேறு படத்தை ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறதும் ஆதிக் ரவிச்சந்தருக்கு கைவந்த கலை. ஸோ ஆதிக் ரவிச்சந்தர் எப்படி இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வர ஃபஸ்ட் லுக்கோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்களோன்னு பார்த்துட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற மக்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.